இங்க ஒருத்தன் அவன் கழுத்துல இருக்க காலரை ரிமூவ் பண்ணதுமே ஒரு கொடூரமான மிருகமா மாறிடுறான். யாராலையும் அவனை ஸ்டாப் பண்ண முடியாது, ஈவன் புல்லட்ஸால கூட. அதே நேரத்துல காலரை மாட்டிட்டா ஒரு ஒபீடியன்டான டாக் மாதிரி கேன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கேஜ்ல அடைஞ்சு கிடக்குறான். அவன் இருக்கிறதாலேயே அவன் பாஸ பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு நாள் அவன் பாஸ் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ரெட் லைட் எரிஞ்சா உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு பணம் வாங்கறதுக்காக போறான். அவன் பாஸ் உள்ள போனதுமே அங்க இருக்க ஒரு பியானோவை பார்த்தவன் அதுக்கு அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி பக்கத்துல போய் தொட்டு பாக்குறான். அப்ப அந்த இடத்துல இருந்த கண்ணு தெரியாத பியானோ மாஸ்டர் அவன் யாருன்னே தெரியாம மியூசிக்க பத்தி அவன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல திடீர்னு சென்ஸுக்கு வந்தவன் திருப்பி பாக்குறான். பார்த்தா அந்த ரெட் லைட் ரொம்ப நேரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே அவன் வேகமா உள்ள போறான். அதுக்குள்ளேயே அங்க இருந்தவங்க அவன் பாஸ அடிச்சு நொறுக்கிறாங்க. இதனால கடுப்பானவனோட பாஸ் அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம கேஜ்ல அடைச்சு போட்டுறான். அடுத்த நாள் அவங்க இன்னொரு இடத்துக்கு போறப்ப ஒரு லாரி வந்து அவங்க கார் அடிச்சிருது. அதுல தனியா உயிர் படைச்சவன் எங்க போறன்னு தெரியாம அந்த பியானோ மாஸ்டரோட இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறான். அந்த பியானோ மாஸ்டரும் அவரோட பொண்ணும் அவனை காப்பாத்தி அவங்க கூடயே வச்சு பாத்துக்கிறாங்க.